முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை இந்த சொட்டமுறி கிராம மக்கள் என்றும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ஹலோ எம் புளியகுளத்தை சேர்ந்த ஜிகேஎஸ் ராஜமணிகண்டன் மாமா அவர்களுடைய மாணவருமாகிய எனது ஆசானமாகிய வி கருப்பசாமி அண்ணா அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த இள வயதில் பல நாடகங்களை அமைத்து வெற்றி முரசு கொட்டி வரும் நமது கல்வி மடையைச் சேர்ந்த சக்திவேல் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய இம்மண்ணின் மைந்தன் வளர்ந்து வரும் ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பொண்ணன் KR ராஜா அவர்களுக்கு எங்களது சார்பாக நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பி கருப்பசாமி அண்ணா அவர்களுக்கு சொட்டபுரியை சேர்ந்த பாஸ்கரன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஆல்ரவுண்டு வாசிக்கும் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கு பாசுதபா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மிருதகம் வாசிக்கும் பரணி அண்ணா அவர்களுக்கு பாசுதபா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். சீன் தாளம் வாசிக்கும் அழகப்பா அவர்களுக்கு பாசுதபா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இசைக்கலைஞர்களுக்கு அன்பளிப்பளித்த பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு இசைக்கலைஞர்களின் சார்பாக நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஹல் ஹல் மாமதுரையாளும் மகராணியே ஆ ஆ
நாயகியாக தோன்றி நடிக்கும் தூரங்குறிச்சியைச் சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு சொட்டமுறி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாட போத்திய ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தர் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் போன்ற தாய்மார்களுக்கும் இணை இஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா முகுந்தா மால் மருகா துஷ்டர்களை சமகரித்து இஷ்டர்களுக்கு அருள் புரியும் பரந்தாமனின் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கு முதல்வன விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாகன் மருகனே உனது அருளால் எப்போதும் மறவாதவாளும் இந்த குறிஞ்சி நில கொண்டவன் நம்பிக்கும் நங்கை மோகினிக்கும் மகளாக பிறப்படுத்தி வள்ளுவரிடத்தில் கல்வி கற்று கற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் இனி பெற்றவரிடத்திலும் பேரு புகழ வாங்க வைக்க வேண்டும். கந்தா கார்த்திகையா சரவணா சண்முகா ஆறுமுகா சிங்காரவேலா செந்தில் குமரா நீதான் அப்ப எனக்கு எந்நாட்டு மக்களுக்கு நல்லாசை காட்ட வேண்டும் முருகா. குன்றக்குடி ஊரழகம் குன்றாடு வேலழகம் குன்றக்குடி ஊரழகம் குன்றாடு வேலழகம் மலர் தோப்புகள் அழகா எங்கள் குறவழி மாப்பிள்ளை அழகா பார்ப்பழகம் தோப்பழகம் தன்னன்களர் காப்புகள் அழகா எங்கே வந்தாடும் காவடி அழகா மகிழ இறகு அழகம் அது பழகு நடைகு அழகம் அழகு இல்ல அழகா என் முருகன் போலே அழகம் மலரா நிலவா அழகா மலைவள் குமரன் பேரழகா குன்றக்குடி ஊரழகம் கொண்டாடு மேலழகம் மலர் தோப்புகள் அழகா எங்கள் குறவழி மாப்பிள்ளை அழகா. ஏறெடுத்து பாடுபட்டு உள்ளவர்கள் கையழகாம் பூவெடுத்து முனை பணிந்த பொன்மணி கதிரழகா ஆறுபடு தொடங்க வந்து மாசமிகு தையழகா தரிசனம் காண வந்து தைப்பூச நாள் அழகா முருகன் கோவில் அழகம் அது வணங்கு வாழ்வு அழகம் தூண்டு கபடி அழகம் அது சுமக்கும் தோள்கள் அழகம் நிலமா நீரா அழகா நெஞ்சில் முருகன் நினைவழகம் குன்றக்குடி ஊரழகம் கொண்டாடு மேலழகம் கொஞ்சி மலர் தோப்புகள் அழகா எங்கள் புறவழி மாப்பிள்ளை அழகா மக்கள் குடி காத்து வந்து மன்னன் குடி மலை அழகாம் வீரப்பட கை பிடிக்கும் வீரக்கோவில் மொழி அழகாம் குன்றக்குடி போக வந்து காரக்குடி வழி அழகாம் கோழிக்கொடி பறக்குதுங்க குன்றில் படி அழகாம் படிக்கு படி அழகாம் அது பாடி நடப்பது அழகாம் காவடி அடுத்த அழகாம் இங்கு காணவே வந்தது அழகாம் பொழுதாகிறமா அழகா பொன்கள் சித்தம் எழில் அழகாம் குன்றக்குடி ஊரழகம் கொண்டாடு மேலழகம் கொத்தமலர் தோப்புகள் அழகா எங்கள் குறவழி மாப்பிள்ளை அழகா. திருமுகம் பார்ப்பழகா திருமுகம் கோப்பழகா கண்ணன்களர் காப்புகள் அழகா எங்கு வந்தாடு காவடி அழகா மகிழ இறகு அழகா அது பழகு நடைகு அழகா அழகு இல்ல அழகா என் முருகன் போலே அழகா மலரா நிலவா அழகா மலைவள் குமரன் பேரழகா குன்றக்குடி ஊரழகம் கொண்டாடு மேலழகம் கொத்தமலர் தோப்புகள் அழகா எங்கள் புறவழி மாப்பிள்ளை அழகா. ஆத்தாளே இங்கு சிவகாமி வெள்ளியே இந்த அண்டமில்லாம் பூத்தாளே பூவிடங்காத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே சாத்தாளே ஒருபோது மறவாத ஒருவர்களுக்கு ஒரு தீங்கிலேன்று எண்ணுங்க காளியாகவும் நீலியாகவும் கரு மாரியாகவும் உலகமுழு உபக்கரையாக விளங்கும் ஆத்த பாத மலரனே தொட்டு வணங்க வேண்டும். ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். சிவனுக்கு நிகரானவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான்.
தமிழ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே முருகப்பெருமான் தான். தமிழ் கடவுளை யாரை சொல்லுவோம்? முருகப்பெருமான் தான் சொல்லுவோம். ஏன்னா தந்தைக்கே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய தகப்பன் சுவாமியார் என்று பெயர்பட்டவர். பொதுவாக வந்து ஏன் அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாலுமே அமிழ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஏன்னா முருகனுக்கே அவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னா அவரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை ஆதி பராசக்திக்கு எவ்வளோ ஒரு பெருமை தெரியுமா? பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பூ சூடிக்கிட்டு பொன்னத்தா சுகுமாரி ஆடியிலே ஆனட வந்தார். பூவோடு சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூவோடு சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாரியாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னாத்தா. பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பூ பூசிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தார். பாம்பு பட சூழ்நிடவே தேம்புக்கிற மேரும் மாத்தா பம்பை மேல முளைக்கிடவே பவனி வரும் முத்தாத்தா. பாம்பு பட சூழ்நிடவே மேம்பு தேறி நேருமாத்தா பம்பை மேல முளைக்கிடவே பவனி வரும் முப்பாத்தா ஓம்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா ஓம்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா வேண்டும் மறந்தது நம்மை எப்போதும் காத்திட மாட்டா. வேண்டும் மரம் தந்து நம்மை எப்போதும் காக்குமாத்தா சேமாத்தா பூமாத்தா மணியாத்தா மணியாத்தா. ஊராத்தா கருத்தாத்தா என்னாத்தா. சேமாத்தா பூமாத்தா மணியாத்தா ஊராத்தா கருத்தாத்தா என்னாத்தா. பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பூ பூசிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தார். பட்டு சேல பளபளக்கு குங்குமப்பட்டு சொலி சொலிக்க விட்டரு வாளுடன் மாகாளி விடுகில விரட்டிட ஓடி வந்தாள். எட்டு திக்குகள் புகழ் மணக்க முத்து வாத்தியம் இசை ஒலிக்க எட்டு திக்கிகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் முற சொல்லிக்க முட்டழகி பூமாகி பூவும் பொட்டும் தந்திட மாட்டா. ஒட்டழகி பூவாகி பூவும் பொட்டும் தந்திடுவா பூவாத்தா முத்தாத்தா மேகாத்தா வீராத்தா காளியாத்தா என்னாத்தா. பூவாத்தா முத்தாத்தா மேகாத்தா வீராத்தா காளியாத்தா என்னாத்தா. பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பூ பூசிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தார். பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாரியாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏலாத்தா என்னாத்தா. முருகன் எப்போ வருவார் என்று வழிமேலே விழி வைத்து காத்திட்டு இருக்கேன். ஏன்னா 5 வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சில வந்து சொல்லி போயிட்டார். நான் தான் வந்து உன்னை திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு. அவர் எப்போ வருவார் என்ற ஏக்கத்தோடு என்கிட்ட இருக்கேங்க. ஏன்னா காதல் 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 காதலும் போய் சாதல் சாதல் சாதல். ஏன் அப்படின்னா ஏன்னா முருகனுக்காக வந்து நிற்கிறேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த 5 வகை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குலக்கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக நான் வந்து நின்று காத்திட்டு இருக்கேங்க. எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி ஏழு இளம் கிளியே
அடியேலேலம் கிளியே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன் நன்றியின் ஈரமே கண்களின் நீரிலே நான் தண்ணீரில் நின்று ஆனந்தம் கொன்று கச்சேரி செய்கின்றேன் ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. அகத்தின் அழகு முகத்தை பார்த்தால் தெரியும்னு சொல்லுவாங்க. முகத்தோட அழகு கண்ணாடியை பார்த்தால் தெரியும். கண்ணாடியோட அழகு பின்பத்தை பார்த்தால் தெரியும். பின்பத்தோட அழகு ரசத்தை பார்த்தால் தெரியும். முகம் அழகா இருக்கா இல்லை அப்படின்னு நம்ம கண்ணாடியை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் முகம்தான் கண்ணாடி. முகம் மலர்ச்சியோடு இருந்தால் தான் வரக்கூடிய நடிகர்கள் வந்து ஆர்வத்தோட தொழில் பண்ண முடியும். முகம் சோர்ந்து போயிருந்தா நல்லா இருக்குமா? ஏன்னா எதிரியை பார்க்கணும் பார்க்கக்கூடாது. ஏன்னா எதிரியை பார்க்கணும் அவங்க பார்க்க. நம்ம வெளியில வந்த உடனே என்னடா நம்மளை எதிரியை பார்க்கணும் பார்க்குறாங்களே அப்படின்னு நம்ம அவங்கள பார்க்க, கடைசியில் அவங்க பார்க்க நம்ம பார்க்க விடிகிற வரைக்கும் பார்க்குறப்பல போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால என்ன ரொம்ப மக்கள் வந்து அமைதியாக இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தரங்கள் வந்து ஒவ்வொருவர் என்ன செய்ய போறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஒரு நிகழ்ச்சியை வந்து நல்ல முறையாக நடத்தி கொடுக்குறது எது அப்படின்னா ஒளிபெருக்கி மட்டும்தான். இந்த ஒளிபெருக்கி சரியா இருந்தா தான் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்கள் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியும். ஒளிபெருக்கி சரியில்லை அப்படின்னா எப்படிப்பட்ட மகான் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது. அருமையாக போட்டிருக்காங்க. பேர் தெரியல. வாகித். அருமை, ரொம்ப நன்றியா, அருமையாக இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து உயிரே அதுதான் இல்லையா? சில நேரமெல்லாம் அந்த ஒளிபெருக்கை வந்து கொஞ்சம் ஏத்துங்க அப்படின்னு சொன்னா நீ ஏத்தி கத்துமா அப்படிங்கிறாங்க. அப்படி கத்தி கத்தி தான் நெஞ்சு ஒளி வந்து கடைசியில் நான் நெளிவுக்கு போகாம பூதியா போனது. அப்படியா? அப்படிங்கிறதுனால அருமையாக போட்டிருக்காங்க. பக்க மேளம் பக்கா மேளமாக இருக்கு.
பூதி அதுதான் பூதி அப்படிங்கிறதுனால வரணும், வரக்கூடியவர்கள் வரணும். இவர்கள் வருவதற்கு முன்னால் ஓலக்குரு தோல காத்தில அடிது கண்ணனை தேடுது, வாழகில வாழ வாசலில் அடிது வேலைய கூறுது. ஓலக்குரு தோல காத்தில அடிது கண்ணனை தேடுது, வாழகில வாழ வாசலில் அடிது வேலைய கூறுது. கதை கதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது ஆகா லலலலலலல ஓலக்குரு தோல காத்தில ஆடுது கண்ணனை தேடுது. வாழகில வாழ வாசலில் அடிது வேலைய கூறுது. மல்லை சந்தனத்தை பூசாமே சம்பந்தத்தை பேசாமே சேர்ந்தது எல்லாம் காத்து பூவும் பூசாமே. சந்தனத்தை பூசாமே சம்பந்தத்தை பேசாமே சேர்ந்தது எல்லாம் காத்து பூவும் பூசாமே. எதுவோ பொதுவா இலக்கியம் தானே இயற்கை எழுதும் இலக்கணமோ மேகமுறை ஈரச்சேல வானத்தில காய போட தூவும் மலை சாரல் போல தினமும் அதிசய நடக்குது. ஓலக்குரு தோல காத்தில ஆடுது கண்ணனை தேடுது. வாழகில வாழ வாசலில் அழுது வேலைய கூறுது. மல்லிகையும் பூத்தாச்சி அள்ளியின் தான் பூத்தாச்சி கண்ணி பொண்ணுதான் காத்திருந்த பாட்டாச்சி. மல்லிகையும் பூத்தாச்சி அள்ளியின் தான் பூத்தாச்சி கண்ணி பொண்ணுதான் காத்திருந்த பாட்டாச்சி. எதுவோ பொதுவா இலக்கியம் தானே இயற்கை எழுதும் இலக்கணமோ மேகமுறை ஈரச்சேல வானத்தில காய போட பூவரசம் பூவ போல சிரிச்சா புது புது விதத்தில ஓலக்குரு தோல காத்தில ஆடுது கண்ணனை தேடுது. வாழகில வாழ வாசலில் அடிது வேலைய கூறுது. கதை கதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது ஆகா லலலலலலல ஓலக்குரு தோல காத்தில அடிது கண்ணனை தேடுது. வாழகில வாழ வாசலில் அடிது வேலைய கூறுது. பாருங்க, எங்க அப்பாவுக்கு 7 குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்துருச்சு. நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு மன வருத்தம். இந்த மன வருத்தத்தோட பாருங்க முருகப்பெருமான் கிட்ட போய் நேர்த்திக்கடனாக நேர்ந்துகிட்டார். எனக்கு ஒரு பெண் குழந்தையாகப்பட்டவள் பிறந்து விட்டா, அந்த பெண்ணாகப்பட்டவளை உனக்கே பணிவிடை செய்ய சொல்றேன்னு வேண்டினார். வேண்டின நேரத்துல பாருங்க வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு வெட்டுனா பள்ளத்துல என்ன கண்டெடுத்துட்டார். ஏன் எங்க அப்பா பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படின்னா ஒரு குடும்பத்துல எத்தனை ஒரு ஆண்மகன் இருந்தாலும் அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துல மகாலட்சுமி போய் வாசம் செய்யாது இல்லையா. அப்ப நமக்கு 7 குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்துருச்சு, பெண் குழந்தை இல்லை அப்படின்னு மன வருத்தம். அப்ப என்னை பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையும் எடுத்து வந்து நாளொரு மெனியும் பொழுதோறு மனமாக வளர்த்துட்டு வராரு. எந்த குறைபாடும் இல்லை. ஏன் அப்படின்னா என் குலக்கடவுள் முருகப்பெருமானால் எந்த குறைபாடும் இல்லாம வர. அது போல எங்க அப்பா எனக்கு என்ன ஒரு செல்லம் கொடுத்து என்னை வளர்த்துட்டு வராரோ அதுல பகுதி செல்லத்தை வந்து அந்த தோழி பிள்ளையை கொடுத்துட்டாரு. போனா வர மாட்டேங்கிறா, வந்தா போக மாட்டேங்கிறா. அண்ணனுக்கு கெட்ட எண்ணங்கள் அதிகம். யார் வீடு சொத்து எப்படி பண்ண நமக்கு அண்ணா தன்னோட சொத்து மட்டும் பத்திரமா இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தோழி பிள்ளை பண்ணாடு தான் போறாரு. நம்ம தங்கச்சி எங்க போறா என்ன செய்யறா கொஞ்சம் கூட கவனிப்பு இல்லை. இதுல என்ன தெரியுது, அவங்க விட்டு பொருள் அவங்களுக்கு பெருசாக போயிருச்சு. நம்ம விட்டு பொருளை பாதுகாக்கணும் அப்படின்னா வரக்கூடிய கணவர் மட்டும்தான். பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த காலத்துல வந்து 16 வயது, அதுக்கு பிறகு வந்து 18 வயது அப்பா அம்மா அண்ணவர்கள் பாதுகாப்பு. இப்போ வந்து 21 வயது. இந்த 21 வயது வரைக்கும் தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் பாதுகாக்க முடியும். 21 வயது தாண்டிருச்சு அப்படின்னா
அதாவது வந்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது யாரு? கட்டை காட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாக்கிறது வரக்கூடிய கணவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட கணவர் வருவார் என்று வழி மேலே விழி வைத்து எப்படியெல்லாம் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த குறிஞ்சி நிலத்துக்கு முருகப்பெருமான் தான் குலக்கடவுள். அப்படிப்பட்ட முருகனுக்கு செவ்வந்தி பூவை பறித்து மாலையாக தொடுத்து முருகனுக்கே போட வேண்டும் இல்லையா? செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி சிட்டி. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தாள் ஜோடி சிட்டு. சிங்காரமா மேடை கட்டி சேர போரே மேளம் கொட்டி. சித்தாட பூவின மாமன பார்த்து சித்தாட பூவின மாமன பார்த்து செதிய சொல்லித்தான் மாலைய மாத்து. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் கோடி சிட்டி. மாமெந்தோட தாடி பூவ மலர் தேடி மஞ்சள் பூமேனி பொன்னாலே அந்தி நேரமானி. ஏல பூங்குயிலே பொம்மாமே எதுக்கு துணைஞ்சிருப்பே? இன்னைக்கு முதலாய் பெண்ணேவோ கண்ணுக்குள் பணிஞ்சிருப்பே. காலடி மண்ணுக்கு கண்ணின பூச செய்து செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தாள் ஜோடி சிட்டு. சிங்காரமா மேடை கட்டி சேர போரே மேளம் கொட்டி. பாட்டு பாட்டு புது பாட்டு பாடி தாலாட்டி. ஊரு போற படுப்பேன் பொன்னோடு காதல் சீராட்டி. நூறு பிறவி என மச்சானா உள்ளத்தை கொடுத்ததுனா வானம் இருக்கு வரை மச்சாமோ அன்புக்கு வயசு இல்லை. தோளுக்கு முந்தானை நெஞ்சுக்குள் மாமத்தாடே. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் கோடி சிட்டி. சிங்காரமா மேடையிட்டு சேர போரே மேளம் கொட்டி. சித்தாட பூவிழி மாமணம் சித்தாட பூவின மாமன பார்த்து செய்திய சொல்லித்தான் மாலைய மாத்தி. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி சிட்டி. சிங்காரமா மேடை கட்டி சேர போரே மேளம் கொட்டி. சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அன்று கவிஞர் சொன்னார், கையில் விரல்களில் பிறந்தது நாதம். ஆறுமணி ஸ்டார் அப்படிங்கிறோம், மிருதங்க சக்கரவர்த்திங்கிறோம், ஆள் ரவுனுங்கிறோம், தாய் போல தாளம் அப்படிங்கிறோம். இந்த ஆறுமணியத்தை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டா பத்தாதுங்க. மிருதங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 கட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டு நான் தான் வாசிக்க போறேன்னு உட்காந்தா பத்தாது. இந்த அவர் எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு. அப்படியா? ஆத்தாடி அமுதவல்லியா பாவம். அப்படிங்கிறதுனால அந்த விரல் அந்த பாடுபடணும். அந்த விரல் அந்த பாடுபட்டாதான் சுதியோ லயமோ தாளமோ வரும். விரல்கள் அந்த பாடுபடல அப்படின்னா இங்க சுதியும் வராது, தாளமும் வராது, லயமும் வராது. பக்கமேல அப்படின்னா இந்த சிறிய வயதிலேயே இப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அருமையாக இருக்கு. இருந்துட்டாலும் எத்தனையோ புதிய பாடல் இருக்கு, நடுத்தரமான பாடல் இருக்கு. பழசுக்கு நிகரானது எதுக்குமே கிடையாது. நிக்க முடியல, மண்டு கொட்டுது. ஆமா, அப்படிங்கிறதுனால பழசுக்கு நிகரானது எதுவும் இல்லைங்கிறதுனால கொடிய செய்ததும் காற்று வந்ததா
வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா பாவ வந்ததும் பாடல் வந்ததா பாடல் வந்ததோ பாவ வந்ததா பாவ வந்ததும் பாடல் வந்ததா பாடல் வந்ததோ பாவ வந்ததா தாளம் வந்ததும் ராகம் வந்ததா ராகம் வந்ததோ தாளம் வந்ததா கண்டிருந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண்டிருந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததும் வந்ததா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா பெண்மை என்றதும் நாணம் வந்ததா நாணம் வந்ததோ பெண்மை வந்ததா வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா வார்த்தை வந்ததோ வாய் திறந்ததா பருவ வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவ வந்ததா காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா என்பதா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவும் வந்ததா